அபார கருணா சிந்தும் ஞானதம் சந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணவாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாளைய தினம் ஒரு அற்புதமான நாள். ஏன் அப்படின்னு கேட்டால் வெள்ளிக்கிழமை. இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தானே. இதில் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கார்த்திகை மாதத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமை, நான் இதற்கு முன்பாகவே சொல்லியிருந்தேன். அதாவது ஆவணி மாதம் மற்றும் ஐப்பசி வளர்பிறை 15 நாட்கள், அதை தொடர்ந்து கார்த்திகை மாதம் அந்த வெள்ளிக்கிழமைகள் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாட்கள் அப்படின்னு. எப்படி கார்த்திகை மாதம் ஈஸ்வரருக்கு ரொம்ப விசேஷம். கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாலே ஈஸ்வரர். அதை அடுத்து நமக்கு ஐயப்ப சுவாமி, இவங்களுக்கு ரொம்ப விசேஷம். அதை தொடர்ந்து எல்லா தெய்வங்களுக்கும் இந்த கார்த்திகை மாதம் விசேஷமானது. அதில் மகாலட்சுமி தாயாருக்கு இந்த கார்த்திகை வெள்ளிக்கிழமைகள் மிகவும் விசேஷமானது. நாளைய தினம் வெள்ளிக்கிழமை, அதனால் நாளைய தினம் என்ன பூஜையை செய்யலாம், என்ன தீபத்தை ஏற்றலாம் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லும்போது மகாலட்சுமி வழிபாடு சிறந்தது. கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லும்போது இந்த சீசனில் நெல்லிக்காய்கள் அதிகப்படியாக மார்க்கெட்டில் வந்திருப்பதை நாம் பார்க்கலாம். மரம் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும் இது ஒரு நல்ல சீசன் அப்படின்னு சொல்லிட்டு. நெல்லிக்காய், இந்த ஒரு நெல்லிக்காய் அந்த மரம் இருக்கு இல்லையா, அந்த மரத்தை பூஜை செய்வது ரொம்பவே சிறந்தது. நெல்லி மரத்தினுடைய அந்த காற்று நம்முடைய உடலுக்கு படும்போது, அந்த ஒரு காற்றை நாம் சுவாசிக்கும்போது அது பல வழிகளில் நமக்கு ஆரோக்கியத்தை தருகின்றது. அதனால தான் இந்த கார்த்திகை மாதத்தில் வனபோஜனம் அப்படின்னு சொல்லுவாங்க. வனபோஜனம் அப்படின்னு சொல்லும்போது இந்த நெல்லி மரத்துக்கு அடியில் நாம் அமர்ந்து நெல்லி மரத்திற்கு பூஜை செய்வது, நல்ல மஞ்சள் பூசி குங்குமம் வைத்து மஞ்சள் கயிற்றை அந்த நெல்லி மரத்திற்கு சுற்றி இந்த வனபோஜனம் அப்படின்னு சொல்லிட்டே விதிப்பிரகாரம் நமக்கு பூஜைகள் இருக்குது. அந்த நெல்லி மரத்திற்கு கீழே விநாயகரை மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைத்து விநாயகருக்கு பூஜை செய்து நெல்லி மரத்திற்கு பூஜை செய்து அதற்கு பிறகு அங்கேயே சமையல் செய்து அந்த ஒரு நெல்லி மரத்திற்கு மற்றும் சாலிகிராமம் அதற்கும் நாம் அங்கேயே பூஜை செய்து அங்கே படைத்து விட்டு அந்த நெல்லி மரத்திற்கு அடியில் சாப்பிடுவது ஆன்மீக ரீதியாக ஒரு பூஜை அப்படின்னு சொல்லியிருந்தாலும் நம்முடைய உடலுக்கு அந்த காற்று நல்ல ஒரு வலிமையை கொண்டு தரும். அதனால தான் இந்த மாதிரியான பூஜைகளை நமக்கு ஏற்பாடு செய்து வச்சிருக்கிறாங்க. திருமலை திருப்பதியில் வனபோஜனம் அப்படின்னு சொல்லிட்டே இந்த நெல்லி மரத்திற்கு பூஜை செய்கின்ற ஒரு பிரத்யேகமான காரியக்கிரமம் என்பது அங்கே வெகு விமர்சையாக நடக்கும். அதனால் இந்த கார்த்திகை வெள்ளிக்கிழமைகளில் அந்த நெல்லி மரத்திற்கு பூஜை செய்வது மிகவும் சிறந்தது. அதை தொடர்ந்து நெல்லி மரத்திற்கு நாம் பூஜை செய்வது மட்டும் இல்லாமல் அந்த நெல்லிக்காய்களை பறித்து அதற்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பகுதியை நாம் கட் பண்ணி எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக நெய்த்திரி, பூத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க, நெய்த்திரி வச்சு நாம் தீபம் ஏற்றுவது. இப்படி நெல்லி மரத்திற்கு அடியில் செய்யலாம். சிவன் கோவிலில் இந்த நெல்லி தீபத்தை ஏற்றலாம். வீட்டில் மகாலட்சுமி தாயார்கிட்ட கனகதரா ஸ்லோகம் என்பது நெல்லி அந்த ஒரு தீபத்தை வைத்து எப்படி பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த பூஜை செய்வதற்கு ஒரு உகந்த நாள் நாளைய தினம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சாந்திரமான பிரகாரம் சௌரமான பிரகாரம் கார்த்திகை மாதம் இப்பொழுது நமக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால் நாளைய தினம் எத்தனை நெல்லிக்காய்கள் கிடைக்கின்றதோ அத்தனை வாங்கி கொண்டு அதை கழுவி சுத்தப்படுத்தி மேல் இருக்கக்கூடிய சதை பகுதியை எடுத்துவிட்டு சந்தனம் குங்குமம் வைத்து அலங்காரம் செய்து கனகதரா ஸ்லோகத்தை படித்து அதாவது கனகதரா ஸ்லோகம் அப்படின்னு சொல்லும்போது 4 அடிகள் சேர்ந்தது ஒரு பேராகிராஃப் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி 21 இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அந்த பேராகிராஃபை படிக்கிறது, ஒரு தீபத்தை ஏற்றி வைக்கிறது.
அந்த தீபம் கடைசி வரை எரியணும்னு கிடையாது. அந்த ஸ்லோகத்தை படித்து முடிச்சிட்டோன்னா ஏற்றி வச்சுட்டா போதும். அதற்கு பிறகு அது மலை ஏறினா கூட பரவாயில்ல. அந்த மாதிரி ஒவ்வொரு அடியும் அந்த 4 வரிகள் சேர்ந்தது ஒரு பேராகிராஃப், ஒரு ஸ்லோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்லோகத்தை படிப்பது இன்னொரு தீபம் ஏற்றுவது. இப்படியாக அந்த கனகதரா ஸ்லோகம் முழுவதும் படித்து நம்ம ஏற்றும்போது ஒரு 21, 22 நெல்லிக்காய் தீபங்கள் வரும். இது கனகதரா ஸ்லோகம் படிக்கின்றதில் இருக்கின்ற ஒரு முறை. பல முறைகளில் இதுவும் ஒரு முறை. அதனால் இந்த மாதிரி நாம் தீபம் ஏற்றி வச்சு கனகதரா ஸ்லோகத்தை படித்து பூஜை செய்யும்போது மகாலட்சுமி தாயாரினுடைய பரிபூர்ண அனுக்கிரகம் என்பது நமக்கு ஏற்படும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 வகையான பூஜை சொல்லியிருக்கிறேன். ஒன்று நெல்லி மரத்திற்கிட்ட போயிட்டு நம்ம பூஜை செய்கின்ற ஒரு முறையும், மற்றொன்று நெல்லிக்காய்களை கொண்டு வீட்டில் கனகதரா ஸ்லோகம் சொல்லி அந்த தீபத்தை ஏற்றுகின்ற முறையும் சொல்லியிருக்கிறேன். இந்த பூஜைகளால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்றத இப்போ நாம் பார்க்கலாம். இந்த கனகதரா ஸ்லோகமே ஐஸ்வர்யத்தை அளிக்கக்கூடியது. தங்க நெல்லிக்கனிகள் விழுந்தது, இது எல்லாரும் அறிந்த ஒன்று. இந்த ஒரு ஸ்லோகமே அவ்வளவு சிறப்பு மிக்கது. அதிலேயும் கார்த்திகை மாதம், அதிலேயும் வெள்ளிக்கிழமை, அதிலேயும் சப்தமி திதி, ஆயில்ய நட்சத்திரம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் நாளைய தினம். கனகதரா ஸ்லோகத்தை இந்த நெல்லி தீபங்கள் ஏற்றி வைத்து பாராயணம் செய்யும்போது நமக்கு வீட்டில் தரித்திரம் என்கின்ற அந்த ஒரு நிலை என்பது வீட்டில் வரவே வராது. வீட்டில் எப்பொழுதும் ஐஸ்வர்யம், சந்தோஷம், ஆரோக்கியம், மன நிம்மதி, வீட்டில் எப்பொழுதும் சுப நிகழ்ச்சிகள் நடப்பது, நமக்கு எந்த வழியிலேயும் எந்த விதமான தீங்கும் நேராமல் இருப்பது, எல்லா இடங்களிலேயும் தெய்வம் நம்மை காப்பாற்றுவதை நம்மால் உணர முடியும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தையும் சௌக்கியத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான பூஜை முறை இந்த முறை. அதனால் நீங்கள் நாளைய தினம் மாலை நேரத்துக்குள்ள இந்த நெல்லிக்காய்களை சேகரித்து பூஜை செய்து பாருங்கள். அதனால் வருகின்ற நன்மைகள் உங்களால் நிச்சயமாக ப்ராக்டிக்கலாக பார்க்க முடியும். அந்த அளவுக்கு நன்மையை சேர்க்கக்கூடிய நெல்லி மர பூஜை மற்றும் கனகதரா நெல்லிக்காய் பூஜை நாளைய தினம் முடிந்தவர்கள் செய்யுங்க. அதற்கு பிறகு வீட்டில் நெல்லி தீபம் ஏற்றிய பிறகு அந்த நெல்லிக்காய்களை காய வச்சு பொடியாக இடித்து வீட்டில் வைத்து கொள்ளலாம். அந்த பொடியை நாம் என்ன பண்ணலாம் அப்படின்றத பல பதிவுகளில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். எல்லா பதிவுகளையும் நீங்கள் செய்கிறீங்களோ இல்லையோ தெரிஞ்சுக்கோங்க. இதன் மூலமாக ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஒரு நாட்டம் என்பது நிச்சயமாக ஏற்படும். மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மகா பெரியவா சரணம்.